ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரங்க நண்டை ராசி சின்னமாக பெற்றிருக்கக்கூடியவங்க. ஸோ நண்டை பற்றி நமக்கு தெரியும். அது தன்னுடைய எல்லைக்குள்ளே எப்போதுமே ஆக்ரோஷமாகவே இருக்கும். அதோட எல்லையை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த எல்லையை நோக்கி வேறு யாரும் வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அனுமதிக்காது, அவ்வளோ சீக்கிரம் அது கையிலையும் சிக்காது. அப்படி தாங்க இந்த கடகராசிக்காரங்களும். நீர் ராசி அப்படிங்கிறதுனால ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. கற்பனை அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கருணையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய கருணை மிக்கவர்கள் அப்படின்னா அது கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்காக பார்த்த உடனே பரிதாபப்படக்கூடியவங்க, அவங்க அதாவது சக மனிதர்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்கக்கூடியவங்க அப்படின்னா அது கடகராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க எப்போதுமே எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. இவங்க உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். இவங்க உதவுறதுக்கு ஒருபோதும் தயங்குறதே கிடையாது. மேலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில சிறந்த முறைகளில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ கடகராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா ஒரு சில வித்தியாசமான முறையில் அதுக்கு தீர்வு காண்பாங்க. நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. ஏன்னா புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கும். உங்கள் குடும்பத்துலேயும் யாராவது கடகராசிக்காரங்க இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய விபரீத ராஜ யோகங்கள்லாம் கூட இருக்குங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருஷமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் 7 மாதங்கள் கடந்தாச்சு. இப்போது நம்ம 8வது மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 8வது மாதமானது ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த மாதத்தை கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைய போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே இவங்க 2 பேரும் இணைந்து தாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க ஒரு காலகட்டம். குருவும் ஒரு சுபகிரகம் தான், அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சுபகிரகம்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க 2 பேரும் இணையிறப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. செல்வ செழிப்புகளானது கிடைக்கும். நிறைய வழிபாடுகள் செய்கிறது அற்புதமான மாற்றங்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இந்த டைமில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது, இந்த சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானுக்கு வழிபாடுகள் செய்கிறதும் ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது. அப்படியே ஒரு வேளை ரொம்ப கடுமையான பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட அதில் இருந்து உங்களுக்கு சீக்கிரமாக விடிவு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிடுவாருங்க. அதே போல் சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. கனிவில் எப்போதும் போல் செவ்வாயும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு பலன்களானது கிடைக்க போகுது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். முன்னாடியே சொல்லியிருந்தோம், கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, அன்பிற்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க. ஸோ யார் உதவின்னு கேட்டாலும் உடனே செய்யக்கூடியவங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ராசியில் புதன் பகவான் இப்போ இருக்க போகிறாரு. ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு உருவாகும். ஒருவேளை அந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனமாகவும் இருக்கணும், மறந்துடாதீங்க.
புதுசாக நீங்கள் ஆட்களை நம்பி வியாபாரத்தை தொடங்காதீங்க. யாரையும் நம்பி செய்கிறது இந்த டைம் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதே போல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், இல்லை இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோடு இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு 4-5 பேர்த்திட்ட சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா பிஸ்னஸில் இறங்குறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதில் நம்ம நல்லபடியாக தேர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னா மட்டும்தான் முன்னேற்றம் அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் அதில் மீண்டு வரவே முடியாது. நிறைய இழப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்களாம் கவனமாக இருங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படுங்க. அந்த டைமில் நம்ம இதை படிக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த கொஷின் படிக்கலாமா, இப்போ படிக்கலாமா அப்புறம் படிக்கலாமான்ற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. குழப்பத்தை விட்டுட்டு நல்லா படிங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, 10th படிக்கிறவங்க, 11th 12th படிக்கிறவங்களாம் இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்க் எடுங்க. ஸோ 5 மணிக்கு எழுந்து படிக்க வைக்க பழகுங்க. அது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். புதன் பகவான் ராசியில் இருந்திருக்கிறதுனால மனக்குழப்பம் அப்பப்போ ஏற்படதாங்க செய்யும். ஸோ பெற்றோர்கள் தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியாக பராமரிக்கணும். 2வது இடத்துல கேது வேறு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் ஏற்படும். கோபம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதீத கோபமாக வரும். அந்த கோபத்தை நீங்கள் தான் சரி பண்ணணும். கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இதன் மூலமாக இருக்கும். ஸோ கவனமாகவே இருங்கப்பா. இது வரைக்குமே பணம், தொழில், வியாபாரம் இப்படி பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து வந்துட்டீங்க. ஆனால் கடகராசிக்காரங்களே இனிமேட்டுக்கு உங்களுக்கு அந்த நிலையே கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா நிலைகளுமே உங்களுக்கு படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து பிள்ளையார வழிபாடு செய்யுங்க. அன்றாடம் தினந்தோறும் உங்களுடைய வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமான மனசார வழிபாடு செய்யுங்க. ஸோ எளிமையான ஒரு கடவுள் எல்லா இடங்கள்லையும் இருப்பார். என்னதான் அவசரமாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் அந்த அரச மரத்தடியில் நின்று செத்த நேரம் வழிபாடு செய்துட்டு போங்க. அவர் உங்களை நல்லபடியாக வழி நடத்துவார். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடியவராக பிள்ளையார் தான் இருக்கிறாரு. ஸோ வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா 2ஆம் இடத்துக்கு வராரு சூரிய பகவான். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும். பண வருமானம் விஷயங்கள்லாம் மாற்றம் இருக்குது. அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமும் கூட. அடுத்ததாக செவ்வாய் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். பஞ்சமாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. சுக்கிரன் 4ல் மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால் வீடு மாற்றம், கார் மாற்றம் செய்கிறது, பழுதுபட்ட வாகனங்களை மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் மறையிறாரு. 12ல் இவர் மறையிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் யோகத்தை தான் கொடுக்கும். கவலைப்படாதீங்க. நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யலாம், தவறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கடகராசினியர்களுக்கு இப்போ உருவாக போகுது. நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆனால் அது கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. புதுசாக இப்போ சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் கூட இருக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது வாகன யோகங்கள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் வாகனம் கூட வாங்கலாம். 6வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12வது இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்திலலாம் அக்கறை எடுத்துக்கணுங்க. அதுவும் குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகணும். மேலும் இந்த டைமில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அதனால் திருமணம் ஆகியிருக்கக்கூடியவர்களில் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2வது திருமணம் பண்ணலான்னு முயற்சிக்கிறேன் அப்படின்றவங்களாம் இந்த டைமில் அதை செய்யாதீங்க. ஏன்னா பெரிய சிக்கலாயிடும். சனி வக்ரமாக இருக்கிறதுனால 2வது திருமணம் செய்கிறதுக்கு இது காலகட்டம் சரியானது இல்லைங்க. திருமண பொருத்தம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், தவறு கிடையாது. முகூர்த்தம் குறிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஆனால் கவனமாக செய்யுங்க. புதுசாக வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை எடுங்க. நிச்சயம் வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்க வேலையில் மாற்றம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாக இருக்குன்னா நீங்கள் மாற்றமும் செய்திப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ரங்கநாதரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதெல்லாம் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.